கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு தனியா ஒரு பெண் குயின் நடந்து போற வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு குட்டி குரங்கு வந்து ஒரு பொம்மையோட விளையாடுற வீடியோ வந்து இன்டர்நெட் ஃபுல்லா வைரல் ஆயிட்டு இருக்கு. அது பார்க்கும்போதே பயங்கர சோகமா இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு கதையும் இருக்கு. இதோட பேர் வந்து பஞ்ச். ஃபுல் நேம் வந்து பஞ்ச் கோன்னு செல்லமா எல்லாம் பஞ்சுன்னு கூப்பிடுறாங்க. இது வந்து மெக்காக் வகையை சேர்ந்தது. குட்டியிலே வந்து அவங்க அம்மா இதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து போன வருஷம் ஜூலை 2025ல பிறந்திருக்கு. ஒரு 7 மாசம் தான் ஆகுது. பொறந்த உடனே வந்து அவங்க அம்மா இதை ரிஜெக்ட் பண்ணிட்டு அது கூட சேர்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது வந்து ரொம்ப ரேரானது. அது இந்த வகை குரங்குல வந்து சில டைம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அம்மா வந்து இந்த சம்மர் டைம்ல குழந்தை பிறக்கும் போது அதுவே பார்த்துக்க முடியாது. சில டைம் குழந்தைய ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த அம்மா வந்து இந்த குட்டியை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. அதுலேருந்து இது தனியாக தான் சுற்றி இருக்கு. இந்த ஜூ கீப்பர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து பாட்டிலில் ஃபீட் பண்ணுறது, அதை வந்து ரொம்ப டே அண்ட் நைட்டு இது ஃபுல்லாக கண்காணிச்சிருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது கொஞ்சம் பெருசாகி இதை வந்து அந்த ஜூவில் விட்டுருக்காங்க. அப்போ கூட அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குட்டி வந்து ஏதாவது ஒரு பிடிச்சிட்டு தான் இருக்கணும். அவங்க அம்மாவை பிடிச்சிட்டு இருந்தால் தான் அந்த மசில் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அது இல்லாமல் ஒரு செக்யூரான ஃபீல் இருக்கும். அதனால் எப்பவுமே குட்டி வந்து அவங்க அம்மா கூட தான் இருக்கணும். இது வந்து அம்மா விட்டதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு டவல்லாம் கொடுத்து பார்த்தோம். டிஃப்ரெண்ட் சைஸ் டவல்லாம் கொடுத்து பார்த்தோம். அதுவும் இல்லை, டாய்ஸ்லாம் கொடுத்து பார்த்தோம். இது ஆகலை, செட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து இந்த குராங்குட்டானோட டாய் கொடுத்தோம். அது வந்து அதை பிடிச்சிக்கிச்சு. அதோட ஃபர்ரும் வந்து இதுக்கு கரெக்டாக இருந்தது. அதனால இது கூடயே சுற்ற ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கே பாவமாக இருக்குது. என்னடா இது இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி அது வந்து அந்த பொம்மையோட சுற்றிட்டு இருக்காத யாரோ ஒருத்தவங்க வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. இந்த பிப்ரவரி மந்தில் தான் எடுத்து போட்டிருக்காங்க. அது வந்து பயங்கர வைரல் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் இதை வீடியோ எடுக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்மளுக்கும் நல்லா கனெக்ட் ஆகுது. இந்த பெண் குயின் எப்படி கனெக்ட் ஆச்சோ அதே மாதிரி இது வந்து நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகிருக்கு. இந்த லோன்லினஸ்ன்றது வந்து ஹியூமன்ஸில் மட்டும் இல்லை, எல்லா அனிமல்ஸ்லேயும் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அந்த நிறைய அந்த மற்ற குரங்கெல்லாம் வந்து அடித்து தொத்துற மாதிரி வீடியோ இருக்குது. அதுக்கு அந்த ஜூவும் வந்துமே சொல்லியிருக்காங்க. இந்த ஜூ வந்து ஜப்பானில் தான் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து நார்மல் தான், நாங்கள் வந்து அதை மற்ற குரங்களோட சேருதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கோம். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் இருக்கும், அதுக்கப்புறம் சேர்ந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த குட்டி குரங்கு லோன்லியாக சுற்றதை பார்த்து பாவப்பட்டாங்களோ இல்லையோ அதை வச்சு நல்ல ப்ராஃபிட் பார்த்துட்டாங்க. இக்கியான்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதுதான் அந்த டாய்ஸ் மேக் பண்ணுறாங்க. அந்த டாய்ஸ் வந்து இப்போ ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறாங்க, ஆன்லைனில் அந்த டாய்ஸ் கிடைக்காம நிறைய பேர் வாங்கி அதை வந்து டபுள் ரேட்டுக்கு ஈபேயில் அந்த மாதிரிலாம் விற்கிறானுங்க. அதுக்கப்புறம் வந்து பஞ்சுன்னு ஒரு கிரிப்டோ கரன்சி உருவாக்கி அது 8000% ஏறிடுச்சு.